கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறது. அது வெறும் வார்த்தை இல்லை. தேவனுடைய வாழ்வை அது பெற்றிருக்கிறது. அவருடைய வல்லமையை பெற்றிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய வல்லமை, பூமியில் உள்ளவைகளை உண்டாக்கிய வல்லமை, நம்மை உண்டாக்கிய வல்லமை, செங்கடலை பிரித்த வல்லமை, எத்தனை அற்புதங்களை வேதத்துல பார்க்கிறோமோ அத்தனை அற்புதங்களையும் செய்த வல்லமை, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்த வல்லமை, பாறையிலிருந்து தண்ணீர் வர செய்த வல்லமை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பிய வல்லமை, வெறுமையான இடத்துல உலகத்தை உண்டாக்கிய வல்லமை, சூரியனை படைத்த வல்லமை. இப்பொழுது வரைக்கும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூரியன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தினம் தினம் தேவன் கட்டளையிட வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தையில உருவாக்குறது மாத்திரம் இல்லை, அதை பராமரிக்கிறதும் அவருடைய வல்லமை தான். அதை தற்காத்து கொள்வதும் அவருடைய வல்லமை தான். அவர் சொன்னதுதான். அந்தந்த பொருள் அதோட வேலையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரே ஒருத்தர் தான் அதுபடி என்ன செய்யறது இல்லை. யாருன்னா மனுஷங்க தான். மற்ற அவருடைய படைத்த படைப்புகள் எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய ஜீவனை அந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கிறது. அவருடைய வாழ்வை, அவருடைய வல்லமையை, அவருடைய ஆற்றலை, அவருடைய இயல்பை அது உள்ளடக்கி இருக்கிறது. நீங்க அறிந்து கொள்ற சத்தியம் வெறும் வார்த்தை அல்ல, அதுல ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய சுவாசம் இருக்கிறது. செங்கடலை கீழ்காற்று ரெண்டா என்ன செஞ்சுதான்? பிரிச்சுதான். தேவனுடைய சுவாசம் ரெண்டாக பிரித்திருக்கிறது. அந்த சுவாசம் அந்த வார்த்தைக்குள்ள என்ன செய்து இருக்குது? உயிர் கொடுத்த சுவாசம். மண்ணினால் மனிதனை உருவாக்குகிறார். தன்னுடைய ஜீவனை என்ன செஞ்சாரா? ஊதுனாரா. மனிதன் ஜீவாத்துவமானான். அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய சுவாசம் அவருடைய வார்த்தையில இருக்கு. நீங்க சாதாரண வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள அனுப்பல, சாதாரண வார்த்தையை உங்க சிந்தனைக்குள்ள அனுப்பல. உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை அதில் இருக்கிறது. தேவ மருந்தாக அது இருக்கிறது. தெய்வ ஜீவனாக அது இருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒளி தரக்கூடிய ஆற்றலாக அது இருக்கிறது. இருள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை நீங்க உள்ள அனுப்ப என்ன நடக்கும் தெரியுமா? உங்க பிரச்சனைக்கு மத்தியில இந்த பிரச்சனை எப்படி என்கிட்ட இருக்க முடியும்? இந்த விசுவாசத்தை அது பேசும். இந்த மலை எப்படி என்கிட்ட இருக்க முடியும்? இந்த விசுவாசத்தை அது பேசும். ஏனென்றால் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன செஞ்சிட்டாரு? உட்படுத்தி இருக்கிறார். மரித்து போயிருந்த ஒரு குடும்பத்திலிருந்து எடுத்து தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக நம்மை மாற்றி இருக்கிறார். சாத்தானுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு அவனை நம்முடைய கால்களுக்கு கீழாக்கி இருக்கிறார். இன்னைக்கு எந்த பிரச்சனையை தூக்கி தலையில வைத்து கொண்டிருக்கிறோமோ அது தலை மேல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்முடைய கால்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தை அது பேசும். எப்படி நீ என் சரீரத்துல இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தான் உன்னை என் கால்களுக்கு கீழாக்கி விட்டாரே. இத விசுவாசத்தோட சொன்னீங்கன்னா அந்த நோய் உங்களை விட்டு போகதான் செய்யணும். அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகதான் செய்யணும். அந்த பிரச்சனையில ஒரு வழி உண்டாகிறத பார்க்க முடியும். இறையாதே, அமைதலாயிரு. உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா என் வாழ்க்கையில? ஒரு வார்த்தை தான். ஏன்னா அதுல இருக்கிறது யாரோட சுவாசம்? தேவனுடைய சுவாசம். உயிர்ப்பிக்கின்ற சுவாசம், வாழ்வளிக்கக்கூடிய சுவாசம்,
இருளை வெளிச்சமாக்குகிற சுவாசம், வெறுமையை, ஒழுங்கின்மையை ஒரு அழகான ஒரு உலகமாக மாற்றிய சுவாசம், நம்மை இதுவரை பராமரித்து கொண்டிருக்கின்ற சுவாசம் அது இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் அவர் செயல்படுறாரு. இந்த விசுவாச வார்த்தைகளின் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். அதற்காக தான் என்ன சொல்றாருன்னா, இரவும் பகலும் என் வார்த்தைகளை நீ என்ன செய்யி? தியானி. சத்தியத்தை தியானிங்க, கிறிஸ்துவ குறிச்சு தியானிங்க. சத்தியம்ங்கிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோசுவா இதை தான் செய்தார், மோசே இதை தான் செய்தார், தாவீது ராஜா இதை தான் செய்தார், தெய்வ மனிதர்கள் இதை தான் செஞ்சாங்க, அப்போஸ்தலர்கள் இதை தான் செஞ்சாங்க. அப்படின்னா நாமளும் எதை தான் செய்யணும்? இதை தான் செய்யணும். வழி இதுவே. சத்தியத்தை நீங்க தியானிக்கிறது, கிறிஸ்துவ குறிச்சு நீங்க தியானிக்காம, கிறிஸ்துவ குறிச்சு நீங்க கேள்விப்படாம நமக்கு நம்பிக்கை, நமக்கு விசுவாசம் என்ன செய்யாது? வராது. ஏன்னா விடுதலை அவர்தான், வாழ்வு அவர்தான். இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாக வந்தார், ஜீவனாக அவர் வெளிப்பட்டார். வழியும் வாழ்வும் சத்தியமும் அவரே. எதற்காக அவர் வந்தார்? என்ன செய்து முடித்திருக்கிறார்? சிலுவையில் அவர் செய்தது என்ன? அவருடைய ரத்தம் என்னை என்ன செய்திருக்கிறது? ரட்சிப்புல எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இதை நீங்க அறிந்து கொண்டு அந்த வெளிச்சத்துல நீங்க வேத வசனங்களை பாருங்கள். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா வேத வசனம் பல காலகட்டங்களில் எழுதப்பட்டது, ஆதாம் காலத்திலிருந்தே எழுதப்பட்டது. ஒவ்வொரு வசனங்களையும் கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நாம் பார்க்க வேண்டும். அதற்கு நமக்கு சத்தியம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை கொண்டு நீங்க உங்க இருதயத்தை நிரப்ப நிரப்ப உங்க சூழ்நிலைகளை ஆளுகிற விசுவாச வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து என்ன செய்யும்? வெளிப்படும். கடந்த வாரம் ஒரு சாட்சி, ஒரு சகோதரன் பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு படுத்த படுக்கையா இருந்தாராம். ஆப்ரேஷன் செஞ்சாலும் அது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லை, வலியோட எழுந்து நடக்க முடியாது. அவருக்கு சாப்பிட்றதும் அவரால் லிக்யூடா தான் சாப்பிட முடியும், திட ஆகாரம் அவரால் சாப்பிட முடியாது. இந்த சத்தியத்தை அறிந்த ஒரு சகோதரி, அவர் தேவனை அறியாத ஒருவர், அவருடைய மனைவி கிட்ட இதை எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இதை சொன்னா அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்தபடி இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை நீங்க தியானித்து அவருடைய வார்த்தைகளை கொண்டு உங்க இருதயத்தை நீங்கள் நிரப்புவீர்கள் என்றால் உங்க வழியை நீங்க வாய்க்க பண்ணுவீங்க, அடுத்தவங்க வழியை நீங்க என்ன செய்வீங்க? வாய்க்க பண்ணுவோம். ஏன்னா அந்த வெளிச்சம், அந்த வல்லமை நமக்குள் இருக்கிறது. அந்த ஒரு சீஷராக இருக்கிற ஒருத்தரால சும்மா இருக்க முடியாது. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்தை குறித்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம டுடேஸ் காஸ்பல் அனுப்புவோம் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷம் வரும். இதை மட்டும் கேட்டு தியானிச்சுட்டு அவங்களுக்கு அந்த சகோதரிக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த சகோதரி வேலைக்கு போயிடுவாங்களாம். அவங்க கிடைக்கிற கொஞ்ச நேரம், ஒரு 1/4 மணி நேரம் அவங்க கேட்டு அந்த டுடேஸ் காஸ்பலை என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விசுவாச அறிக்கைகள் எல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. சிந்தனைக்கானது, சரீரத்துக்கானது, அந்த சரீரத்துல எப்படி அவருடைய வல்லமை செயல்படும், அந்த விசுவாச அறிக்கைகளையும் கொடுத்து இதை நீங்க அவர்கிட்ட சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை செய்ய 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 என்னாச்சு அப்படின்னா, அந்த சகோதரனிடம் ஒரு மாற்றம். ஒரு கம்பை பிடிச்சுக்கிட்டே அவரால் பாத்ரூம் என்ன செய்ய முடியுது? போக முடியுது. கொஞ்ச நாள்ல கம்பு இல்லாமலே அவரால் என்ன செய்ய முடியுது? போக முடியுது. சாப்பாடை வச்சு அவரால் எடுத்து என்ன செய்ய முடியுது? சாப்பிட முடியுது. அந்த சகோதரியோட சாட்சியை நான் கேட்டேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள்ல அவருடைய மனைவியின் பேச்சில் மாற்றம் தெரிந்தது. அதுக்கப்புறம் தான் சரீரத்துல என்ன வருது? மாற்றம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சகோதரி சொல்லி கொடுத்த சத்தியத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை இருதயத்துல அதை நிரப்பி இருக்கிறாங்க. அப்பதான் அவங்க வார்த்தையும் அங்க என்ன செய்யுது? மாறுது. வார்த்தை மாறும் பொழுது அங்க சூழ்நிலை என்ன செய்கிறது? மாறுகிறது. அங்க வழி வாய்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட
இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.